திருப்பாவை பாசுரம் 26. இன்றைய நாள் பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடத்தில் சென்று நோன்பு நோற்பதற்கான இடத்தையும் நோன்பிற்கான பொருளையும் கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேள் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கக்கூடிய கண்ணபிரானே, நீல மணி போன்ற நிறம் உடையவனே, ஆளிலையில் மிதந்து வந்தவனே என்றெல்லாம் கண்ணபிரானை விழித்து நோன்பிற்கான பொருட்களை கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். என்னென்ன பொருட்களை கேட்கிறாள்? கண்ணபிரானே, பெரியோர்களால் வழி வழியாக செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த நோன்பிற்கு எங்களுக்கு சங்குகள் வேண்டும். அந்த சங்குகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீ கையில் வைத்திருக்கக்கூடிய பாஞ்ச சனியம் போன்று பால் போன்ற நிறத்தில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தையே அதிரச் செய்யக்கூடிய வகையில் ஒலி எழுப்பக்கூடிய சங்குகளாக அவை இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு இசைக்கக்கூடிய பெரியோர்களையும் மங்கள தீபங்களையும் கொடியையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்கான இடத்தையும் நீ எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட தோழிமார்கள் கண்ணபிரானிடத்தில் சென்று மார்கழி நோன்பிற்காக தேவையான இடத்தையும் சங்கு முரசு பல்லாண்டு இசைப்பவர்கள் உள்ளிட்ட மார்கழி நோன்பிற்கான பொருளையும் கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரமாக இன்றைய நாள் பாசுரம் அமைந்திருக்கின்றது.